ஸோ வீடு வாங்குறதுங்கிறது ஒரு பேசிக் நீட். நம்ம ஒரு ரெண்டல்லே ரொம்ப நாள் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, ரெண்டல் ஹவுஸில் வந்து நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பட் என்னென்னா, என்னோட வீடு அப்படிங்கும்போது அதோட ஒரு ஹாப்பினஸ்ஸே தனி தான். இன்னும் நிறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வீடுக்கு வாங்கி அதை கட்டி அதிலே தான் இருப்பாங்க. தே வில் நாட் மூவ் அவுட். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அதை விற்கிறதெல்லாம் கூட இருக்காது. ஸோ அப்போ அந்த வீடுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ஒரு லைஃப் டைம் கோல் அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு லாங் டேர்ம் லைஃப் டைம் ஒரு ஒரு அசெட் கிரியேட் பண்ணும்போது நம்ம பல விஷயங்களை கவனிக்கணும். ஏதோ வாங்கிட்டோம் விற்றுட்டோம் அந்த மாதிரி ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இல்லாமல் நம்ம ஒரு அசெட் கிரியேட் பண்ணுறோம். நம்ம லைஃபுக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா கட்டின வீடு, எங்கள் கிராண்ட் ஃபாதர் கட்டின வீடு, கிராண்ட் ஃபாதர் கட்டின வீடு அவங்களோட சொத்து அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு லைஃப் டைம் அசெட்டை கிரியேட் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லேண்ட் வாங்குறதுனால வேறு ஏதாவது எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ரோடு ஓரத்தில் வாங்குகிறோம், திருப்பி ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துலேயே அந்த மாதிரி போயிடுச்சுன்னா கஷ்டமாகும்.